பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து டெம்பரரிலாம் இல்லை, இது வந்து ஒரு பர்மனன்ட் போஸ்டிங் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்டோபர் 16th ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் நவம்பர் 11க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? மற்ற ஒரு 391 வேக்கன்சி. ஸோ வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் தானே செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ காம்படிஷன் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியாவில் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இல்லை மெடல் அடிச்சிருந்தா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ எந்த டிசிப்ளினில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஆர்ச்சரி, அத்லெட்டிக், மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், மேல் ஈவென்ட் ஃபீமேல் ஈவென்ட் இவ்வளோ வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி என்ன 2 பேருக்குமே காமிச்சிருப்பாங்க டேபிளர் காலமில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இது மேல் ஃபீமேல் ஓகேங்களா? அத்லெட்டிக் இருக்குது, பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், பாக்ஸிங், சைக்கிளிங், டைவிங், ஈக்வெஸ்டியன், ஃபென்சிங், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, கபடி, கராத்தே, ஸ்விம்மிங் இருக்குது. ஸோ அந்த டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க, வாலிபால், வாட்டர் போலோ, ரெஸ்லிங் இருக்குது. ரெஸ்லிங் ஜிஆர் இருக்குது, அது என்னன்னு தெரியல. வாட்டர் ஸ்போர்ட்ஸு, உஷு, யோகா ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 29 கேமிங் இருக்குது. இந்த 29 கேமிங்கும் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே காமன் தான். சரிங்களா? ஸோ அந்த ஈவெண்ட் மட்டும்தான் மாறும். ஈவெண்ட்டு அந்த வேக்கன்சி மாறும். இந்த கேமிங் வந்து 29 கேமிங் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே பொதுவானது தான். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் ஆஸ் யூஷுவல் rect.bsf.government.in இந்த வெப்சைட்டில் 16th அக்டோபர்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன சேலரி? 7th பே கமிஷன் லெவல் 3 பிரகாரம் 21லேருந்து 69,000 இருக்கும். ஸோ பேசிக்காக 21,000. அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பாருங்கள். கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி ஓகேங்களா, 18 to 23 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால், நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷன் தருவாங்க. இதுவே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ 26 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்க? பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாமே ஓபிசியில் வருவீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் என்ன? இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் பிளேயராக இருக்கணும். அது முக்கியமான எலிஜிபிலிட்டி. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ நீங்கள் ரெப்ரசன்டேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் அடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நேஷ்னல் லெவலில் ஒரு டீமாக மெடல் வின் பண்ணியிருக்கீங்க, இல்லை கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேலிடிட்டி, பீரியட் ஆஃப் வேலிடிட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா 4/11/2023 4/11/2025 இந்த இடைப்பட்ட தேதியில் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருந்து அதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் லெவலில் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் அடிச்சிருக்கீங்க, இல்லை மெடல் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அது எல்லாமே இந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே இருக்கணும், அந்த அச்சீவ்மெண்ட் லெவல். ஸோ ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் யார் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த சர்டிஃபிகேட் இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி ப்ரோ மார்க் அலோகேஷன் தராங்க? இதுக்கெல்லாம் எக்ஸாம் கிடையாது. உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவல் அதை பொறுத்து தான் உங்கள் மார்க் அலோகேஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், காம்படிஷன் கோல்டு அடிச்சிருந்தால் அதுக்கு எவ்வளோ மார்க், சில்வர் அடிச்சிருந்தால் அதுக்கு எவ்வளோ மார்க், பிரான்ஸ் மெடல் இருந்தால் அதுக்கு எவ்வளோ மார்க், ஜஸ்ட்டு நான் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மார்க். ஸோ காம்படிஷன் லெவல் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எந்த மெடல் இருந்தால் அதுக்கு எவ்வளோ மார்க்கு, உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவலு அது இங்கே இருக்கும். ஸோ அந்த மார்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்க? முதல் முன்னுரிமை என்றைக்குமே இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராக இருக்கீங்க, சீனியர் இல்லை ஜூனியரில் கோல்டோ சில்வரோ பிரான்ஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா முதல் ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நேஷ்னல் லெவல் பிளேயர். ஓகேங்களா? ஸோ ஹைட் பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 170, பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 162.5, அதில் ஃபீமேலாக இருந்தால் 150 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ செஸ்ட்டு மேல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் அன்எக்ஸ்பேண்டட் 80 இருக்கணும், மினிமம் 5. எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 76 அன்எக்ஸ்பேண்டட், மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ஸ்பெக்ஸ் போட்டவங்களும் அப்ளை பண்ணலாம், ஸ்பெக்ஸ் போடாதவங்களும் அப்ளை பண்ணலாம். அன்கரெக்டட் வித் கிளாஸஸ், கரெக்டட் வித் கிளாஸஸ், பெட்டர் ஐ ஒரு சைன் வந்து காமிச்சிருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவ் டு அப்ளை 16/10/2025. ஸோ டுமாரோ
10 AM நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் லாஸ்ட் டேட் November 4 வரையும் டைம் இருக்குது. 12 PM வரையும் டைம் இருக்குது. மதியம் வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆன்லைன் தான், ஆஃப்லைன் மோட்லாம் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா, யூஆர் ஓபிசி மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 159 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு. இதுவே நீங்கள் SC ST எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, எக்ஸாம்டர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ராவலிங் அலவன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும். முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு போனால், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா, 10th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அடுத்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபைனலாக டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஃபீமேலுக்கு தனியாக ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி மேலுக்கும் தனியாக ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட்டு சென்டிமீட்டரில், ஏஜ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 18லேருந்து 22க்குள்ளே இருக்கீங்க, 156 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 44லேருந்து 54 kgsல நீங்கள் இருக்கணும். இந்த ஏஜ் இந்த ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெயிட்டு. அதே மாதிரி 23லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் 160 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெயிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.